Hello everyone. Welcome to SSC Max Academy's GS Bits. இன்னைக்கு நம்ம GS Bitsல EU, BRICS, World Bank இது ரிலேட்டடான சில கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் EUவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? யூரோப்பியன் யூனியன். அப்போ அவங்க ஒரு மணி என்டிட்டியாக ரெப்ரசன்ட் ஆகிறப்போ அவங்க அந்த யூரோப்பியன் யூனியனில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே காமன் மணியை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் என்ன மணி யூஸ் பண்ணுறோம்? ருப்பி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே யூஎஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க? டாலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில கண்ட்ரீஸில் இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு கரன்சி யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது யூரோப்பியன் யூனியனில் காமனாக யூஸ் பண்ணுறது தான் என்னது? யூரோன்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இயூங்கிறது ஒரு கண்ட்ரியில் 27 கண்ட்ரிஸ் சேர்ந்த ஒரு எக்கனாமிக் குரூப்பிங். அப்புறம் இந்த பிரிக்ஸ்னா என்ன? பேர்லயே இருக்கும். பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இது எல்லாமே என்ன அப்படின்னா டெவலப்பிங் நேஷன்ஸ். ஓகேவா? இவங்கெல்லாம் ஒரு காமன் என்டிட்டியா சிங்கிள் வாய்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பிரிக்ஸ். இது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். வேர்ல்ட் பேங்க் இஸ் அ bank which lends emergency money to world countries. இதோட headquarters எங்க இருக்குன்னா வாஷிங்டன்ல இருக்கு. வாஷிங்டன் டிசி இதோட கேபிட்டல். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட கேபிட்டல். சரி, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The euro is the official currency of 20 of the 27 member states of the European Union. The currency is also used officially by how many European microstates that are not EU members? அப்போ EUல மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னு இந்த கொஸ்டின்ல நமக்கு தெரிய வருது. 27 இருக்கு. அதுல 20 பேர் எதை தான் யூஸ் பண்றாங்க? ஒஃபிஷியல் கரன்சி ஆஃப் யூரோப்பியன் யூனியனான யூரோவை தான் யூஸ் பண்றாங்க. ஆனா மீதி இந்த 20 இல்லாம யூரோப்பியன் யூனியன்ல இல்லாத சில மைக்ரோ ஸ்டேட்ஸும் இந்த யூரோ கரன்சியை யூஸ் பண்றாங்க. அது எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. இதோட ஆன்சர் 4. அது யாருன்னு பாத்துக்கோங்க. மாண்டனெக்ரோ, கொசோவா, ஆக்ரோட்ரி, லிட்லியா. இவங்களாம் தான். ஓகேவா? இவங்களாம் தான் யூல இல்லைனா கூட யூரோ அப்படிங்கிற கரன்சியை அக்செப்ட் பண்ற மைக்ரோ ஸ்டேட்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபாரின் சப்சிடிஸ் ரெகுலேஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் வில் ஹிட் இந்தியாஸ் டேஷ். இது ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இம்போர்ட்ஸ், இந்தியாவோட இம்போர்ட்ஸ், இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ், ரெமிட்டன்சஸ், எஸ்டிஆர். எஸ்டிஆர்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு அவர் ஸ்டாண்டர்ட் கரன்சி விச் வி ஹாவ் வித் த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இதுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ரெமிட்டன்ஸ்னா என்ன? இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ஃபாரின் போவாங்க. ஃபாரின்ல அவங்க வேலை பார்த்து ஏர்ன் பண்ணி சம்பாரிச்சிருப்பாங்கல்ல, அதை இந்தியாவில் இருக்கிற அவங்களோட ஃபேமிலிக்கோ பேரண்ட்ஸ்க்கோ திருப்பி அனுப்புவாங்க இல்லையா? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இதை அஃபெக்ட் பண்றதுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இதை இம்பேக்ட் பண்ணணுங்கிறதுக்காக யூரோப்பியன் யூனியன் எந்த ஸ்டெப்பும் எடுக்க தேவையில்லை. ஸோ இதுவும் கிடையாது. அடுத்து இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ இந்தியா நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அது யூரோப்பியன் யூனியனை எந்த விதத்துலயாவது அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா அதுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்ஃபேக்ட் யூரோப்பியன் யூனியன்லேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் இந்தியாவுக்கு சென்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அது யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு பெனிஃபிட் தானே. ஸோ இதை நீங்க எலிமினேட் பண்ணிடணும். ஆன்சர் என்னன்னா எக்ஸ்போர்ட்ஸ். என்னன்னு பாருங்க. இப்போ ஃபாரின் சப்சிடிஸ் ரெகுலேஷன். இப்போ யூரோப்பியன் யூனியன்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் கமோடிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸே எடுத்துக்கலாம். ரைஸ் இந்தியாவில் இந்த ரைஸ் நெல்லை விளைவிக்கிறதுக்கு
பயங்கரமாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, கரெக்டா? அதுக்கப்புறம் சப்சிடைஸ்டு ரேட்ல உங்களுக்கு என்ன கிடைக்குது? சீடு, ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதனால இங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் ரைஸை கல்டிவேட் பண்றது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. அதே யூரோப்பியன் நேஷன்ஸ்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து இதே ரைஸை வந்து இந்த சப்சிடிஸ் எதுவுமே இல்லாம கல்டிவேட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ இது இவங்க ஈஸியா கல்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா இங்க இங்க வந்து ஒரு ரைஸ், 1 கிலோ ரைஸை வந்து கல்டிவேட் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு காமனா இப்போ ஒரு 100 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ ரைஸை கல்டிவேட் பண்றதுக்கு. அதே இப்போ இங்க இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு இந்த சப்சிடிஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஏத்துக்கிறதுனால இவங்களுக்கு இதை கல்டிவேட் பண்றதுக்கு ஒரு 30 to 40 rupees தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவங்க இதை போய் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணி வித்தாங்கன்னா இவங்களால வந்து ஒரு 50 rupeesலயே விற்க முடியும். மேக்ஸிமம் நீங்க 17 வைங்க. எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட், இவங்களுக்கு பயங்கரமான லாஸ். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் ஃபாரின் சப்சிடி ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஐட்டம்ஸ் ஆஃப் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சில ஆர்கனைசேஷன்ஸ் அதோட ஃபவுண்டிங் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவும் ஸ்ரீலங்காவுக்கும் சில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. அதாவது ஒரு சில பர்டிகுலர் குட்ஸை வந்து எந்த விதமான டாக்ஸேஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதுதான் இப்போ நார்த் அமெரிக்காவில் மொத்தம் 3 கண்ட்ரிஸ் இருக்கு, கனடா, யுஎஸ்ஏ, மெக்சிகோ. ஸோ இந்த இது எந்த வருஷம் வந்திருக்கும் அப்படின்னா 1994ல வந்திருக்கும். இப்போ சார்க் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன். அப்போ இந்த சார்க் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1985ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? அடுத்து ஆசியான், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். நம்ம முன்னாடி பார்த்தது சவுத் ஏஷியாவோடது, அதுக்கு அடுத்து இப்போ பார்க்கறது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோடது. இது வந்து எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா 1967. அடுத்து யூரோப்பியன் யூனியன் குரூப்பிங் ஆஃப் 27 கண்ட்ரிஸ். இது எந்த வருஷம்னா 1993. ஸோ நீங்க இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? இதுதான் வரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து சார்க் பார்த்தோம்ல, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன். இதில் மொத்தம் வந்து 8 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா நமக்கு காத்மண்டு இருக்கு. காத்மண்டு என்ன கண்ட்ரினா நேபாள். அதே ஆசியான், ஆசியான்ல மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னா 10 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஜகார்த்தா. நம்ம இந்த கிளாஸ் எண்ட்ல வந்து இந்த 8 கண்ட்ரிஸ் அப்புறம் இந்த 10 கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த டோட்டல் நம்பர் மெம்பர் ஸ்டேட்ஸ் இன் யூரோப்பியன் யூனியன் இஸ். கண்டினியூஸாக இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதோட ஆன்சர் என்ன? 27 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Where was the first round of talks on a trade and investment agreement with the European Union held? இது வந்து டைரக்ட் ஃபேக்சுவலான கொஸ்டின் தான். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இல்லை. இதோட ஆன்சர் என்னன்னா நியூ டெல்லி. மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட் இல்லை இந்த மாதிரி வேர்ல்டு பேங்க் இதெல்லாம் வந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டர் சம்மிட் மோஸ்ட்லி அது வந்து நம்மளோட கேபிட்டல்ல தான் நடக்கும். ஸ்பெசிஃபிக்காக அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மற்ற பிளேசஸ்ல வந்து நடக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல வந்து எது வந்து ட்ரூ அபவுட் பிரிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிக்ஸ் இஸ் an agency of United Nations for the Eurasian countries. யுரேஷியானா என்ன? அந்த பேர்லயே இருக்கும் பாருங்க, யுரேஷியா. It is a combination of what? Europe and Asia. அதுதான். இது வந்து ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஏஜென்சியா? இல்ல, இது வந்து இண்டிபெண்டா ஃபார்ம் ஆன ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கனைசேஷன்.
இது வந்து யுரேஷியன் கண்ட்ரீஸ் மட்டும்தான் இதுல இருக்காங்களா அப்படின்னா இல்ல, இதுல ஆப்பிரிக்கன் கண்ட்ரி கூட ஒண்ணு இருக்கு. அந்த யுரேஷியன் ரீஜனோட டெவலப்மெண்ட்காகலாம் இது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ராங். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் ஃபவுண்ட் பை பிரிக்ஸ் இன் த ஃபோர்டாலீசா சமிட். இது கரெக்டா அப்படின்னா ஆமா, கரெக்ட் தான். எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா 2014 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பிரிக்ஸ் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 2 ஒன்லி. ஓகேவா? சரி, இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம், பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் காயின் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஜேம்ஸ் ஓநெயில். இவர் தான் காயின் பண்ணியிருப்பாரு. இவர் யாருன்னா ஒரு பிரிட்டிஷ் எக்கனாமிஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மட்டும் தான் இருந்திருக்கும். அப்புறம் 2010 தான் யார் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரிக்ஸ் இஸ் அன் இன்டர்நேஷனல் குரூப் கன்சிஸ்டிங் ஆஃப் 5 countries. ஆமா, நமக்கு தெரியும். Country which is not a member nation of BRICS is dash. ஃபர்ஸ்ட் இப்போ பிரிக்ஸோட இது என்னெல்லாம் சொல்லுங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல தானே பார்த்தோம். பினா என்னது? பிரேசில். ஆர்னா ரஷ்யா. ஐனா இந்தியா. சீனா சைனா. அண்ட் எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சவுத் கொரியான்னு கொடுத்துருக்காங்க. எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வேர்ல்ட் பேங்க் வாஸ் கிரியேட்டட் அட் த 1944 Bretton Woods Conference along with the International Monetary Fund. The World Bank consists of 5 institutional arms. Which of the following is not one among them? உங்களுக்கு கொஸ்டின்லயே எவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. வேர்ல்ட் பேங்க் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க? 1944. எந்த கான்ஃபரன்ஸ்ல? பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ். இந்த வேர்ல்ட் பேங்க் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணாங்களா பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ்லனா? இல்ல, இன்னொரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட பேரு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ இந்த இன்னொன்னு வேர்ல்ட் பேங்க் வந்து கீழே எத்தனை இன்ஸ்டிடியூஷனல் ஆர்ம்ஸ் இருக்கு? 5 இருக்கு. அப்ப அந்த 5 என்னென்ன? என்னன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஐபிஆர்டி. ஐபிஆர்டினா இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் ஐடிஏ. ஐடிஏனா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். அடுத்து ஐஎஃப்சி. ஐஎஃப்சினா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அடுத்து மிகா, மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேரண்டி ஏஜென்சி. அதுதான் மிகா. அதுக்கு அடுத்து ஐசிஎஸ்ஐடி, இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். இதுல மட்டும்தான் இந்தியா மெம்பரா இல்லை. மீதி எல்லாத்துலயுமே இந்தியா வந்து மெம்பரா இருக்கு. ஸோ இதுல இல்லாதது இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, இஃப்டாஸ். அப்ப இந்த இஃப்டாஸ் அப்படிங்கிறது என்னன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸ் அண்ட் அலைட் சர்வீசஸ். இது வந்து கம்ப்ளீட்டா ஓன்டு பை யாருன்னா ஆர்பிஐ. ஆர்பிஐனா என்னது? இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க். இதுக்கும் வேர்ல்ட் பேங்க்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் இஃப்டாஸ் தான். அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்போ இதுல வந்து எதுல இந்தியா மெம்பரா இல்ல அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டா இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்ட் பேங்க்? இப்போ இந்த வேர்ல்ட் பேங்க்கும் சரி, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப்னு சொன்னோம்ல, இது ரெண்டுத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸும் எங்க இருக்கு அப்படின்னா வாஷிங்டன் டிசில தான் இருக்கு. வாஷிங்டன் டிசி. ஓகே, சரி. இப்போ இதோட ஆன்சர் என்ன? யார் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்ட் பேங்க்னா அஜய் பங்கா. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் அமெரிக்கன். ஸோ இதனால இது இம்பார்ட்டன்ட். இப்போ இது ரீசெண்டா நடந்த விஷயம்.
இந்தியன் அமெரிக்கன் டு லீட் த வேர்ல்ட் பேங்க். ஓகேவா? சரி, ஓகே. 10th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அபவுட் வேர்ல்ட் பேங்க்? It provides financial and technical assistance to the developing countries around the world. Correct. It was established in 1945. எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு? 1944. அப்போ எது வந்து ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, இதுதான் ஃபால்ஸ். மீதி ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்க. It comprises 5 institutions managed by the member countries. பார்த்தோமா? 5. அடுத்து இட்ஸ் ஹெட்குவார்ட்டர்ட் இன் வாஷிங்டன் டிசி. பார்த்தோமா? இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் வேர்ல்ட் பேங்க், இயூ அண்ட் பிரிக்ஸ். பட் பிஃபோர் தட் நம்ம வந்து ஏசியான், சார்க் இதோட மெம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம், லாஸ்ட்ல பார்க்கலான்னு சொல்லியிருந்துச்சுல. இப்போ நம்ம சார்க் மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலாம். சார்க் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? 1985. ஸோ இதோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, சவுத் ஏஷியாவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. இந்தியாவோட நெய்பர்ஸ்லாம் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பூட்டான், பங்களாதேஷ், நேபாள். மியான்மரை எழுதக்கூடாது, மியான்மர் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷனோட ஜாயின் ஆயிரும். கீழே ஸ்ரீலங்கா. ஓகேவா? அப்புறம் மால்தீவ்ஸ். ஸோ இதெல்லாம் தான் சார்க்கோட மெம்பர்ஸ். அடுத்து ஆசியானோட மெம்பர்ஸ் பார்க்கலாம். ஆசியான் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? 1967. ஆசியானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? ஜகார்த்தா, இந்தோனேஷியால இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இதோட மெம்பர்ஸ் யாரெல்லாம்? மொத்தம் வந்து 10 மெம்பர்ஸ்னு பார்த்தோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்தோனேஷியாவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தோனேஷியாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், புரூனை, பிலிப்பீன்ஸ், அடுத்து நம்ம இந்தியாவோட நெய்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சா அப்படியே மியான்மர், லாவோஸ், வியட்நாம், அப்புறம் என்னது, கம்போடியா, லாஸ்டா தாய்லாந்து. இதெல்லாம் தான் மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் ஆசியான். ஓகேவா? இப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து ஜிஎஸ் பிட்ஸ் இவ்வளோதான். இன்னைக்கே போயிட்டு இந்த ஃபேக்ட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.